ஏன் மச்சான் நீங்க ஏன் பரம்பரை தொழில் நாதஸ்வரத்தை விட்டுட்டு டெய்லர் தொழிலுக்கு வந்தீங்க? அது சம்பந்தம் நம்ம குடும்பத்துல எல்லாருமே எப்பவுமே ஒரே லெவல்ல இருக்கிறோம். நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகத்தான் தையல் தொழில சூஸ் பண்ணேன். நான் என்ன நினைச்சேனாக்க தையக்கடை போட்டனாக்க நிறைய வருமானம் வரும், அதை வச்சு கடையை பெருசாக்குவோம், அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸ் அதுன்னு இறங்குவோம், அப்படியே எக்ஸ்போர்ட் வரைக்கும் போயிடலாம்னு பிளான் பண்ணேன். ஆனா நம்ம அதெல்லாம் போகல, அதே லெவல்ல தான் இருக்கும். அப்புறம் ஏன் மறுபடியும் நாதஸ்வரத்துக்கு வந்தீங்க? நாதஸ்வரம் நினைச்ச மாதிரி இல்ல சம்பந்தம். அதுல நிறைய வருமானம் வருது. முழு நேர தொழிலா பண்ணா அதுல நிறைய சம்பாதிக்கலாம் போல இருக்கு. நான் பாண்டி கிட்ட சொல்லிட்டேன், பாண்டி இனிமே நீதான் இந்த கடையை பாத்துக்கணும், நான் முழு நேரமும் நாதஸ்வரம் வாசிக்க போறேன்னு சொல்லிட்டேன். அது போக சம்பந்தம் நாதஸ்வரம் வாசிக்கல ஒரு திருப்தி இருக்கு, அது ஒரு கலைப்பா. ஆஹா மச்சான், நீங்க ரியலி கிரேட் மச்சான். தொழில கலைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஏன் மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. கலைனா எல்லாம் ஒண்ணு தானே, அதுல ஒசத்தி லோக்கல்னு எது இல்லையா? அப்பெல்லாம் எதுவும் இல்லப்பா. அப்படி யாராவது பேசலாம் கூப்பிட்டு வச்சு 4 போடு போடணும். இங்க பாருப்பா, சில கலைகள்ல அதிக வருமானம் வருது, அதிக பார்வையாளர்கள் இருக்காங்க. சில கலைகள்ல கொஞ்சமா வருமானம் வருது, கொஞ்சமா பார்வையாளர் இருக்காங்க. ஆனா மொத்தத்துல கலைங்கிறது ஒண்ணுதான். அதுல ஒண்ணும் பாகுபாடு இல்லையா? பாகுபாடு பார்க்க கூடாதுப்பா. ஏப்பா எல்லாருமே வயிற்று பொழப்பு தானப்பா பண்றாங்க, இதுல என்ன பாகுபாடு? அது ஒரு கலை. அப்ப வாங்க கராட்டா பார்க்க போவோம். கரகாட்டமா? என்ன இப்ப கராட்டமான்றிய? கலையில ஒண்ணும் வசதி லோக்கல் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்க, எல்லாமே ஒண்ணும் தான் சொன்னீங்க. ஐயோ நான் கராட்டத்தை குறைச்சு சொல்லப்பா, அதுவும் வயிற்று பொழப்பாக பண்ற ஒரு கலைதான். அத நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. நீங்க கராட்டம் பார்க்க போகணும் அவ்வளவுதானே? போயிட்டு வாங்க, நான் கடையில படுத்துக்கிறேன். இல்ல மச்சான், நம்ம எல்லாரும் சேர்ந்து போனா தானே அங்க ஒரு கூட்டம் வரும், அந்த கலையை வளர்க்க முடியும், அவங்களும் வயிற்றுக்கு சோறு சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம அழகு சுந்தரி ஆடுது. வாங்க போயிட்டு வரலாம் வாங்க. அதுலயும் நாதஸ்வரம் எல்லாம் இருக்குல்ல. ஏய் கராட்டம் பார்க்கணும் அவ்வளவுதானே, அந்த கலையை நான் குறைச்செல்லாம் சொல்லல. வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். ஓகேயா? சரி மச்சான் மச்சான். என்ன காமு, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? இது என்ன புதுசா? அம்மா குணம் தான் உனக்கு தெரியும்ல. நான் அம்மா கிட்ட என்ன பேசுறதுனே தெரியல. நான் என்ன சொன்னாலும் அம்மா திருந்த போறதில்ல. நானும் இப்ப பேசுற நிலைமையில இல்ல. கவலைப்படாத காமு, இது எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும். ஒரு கட்டத்துல உன்னை திட்டி திட்டி அம்மாக்கே அழுத்து போய் எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. அது வரைக்கும் இதெல்லாம் கண்டுக்காத காமு. நான் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நம்ம வீட்டுக்கு தலைமையே அப்பா தான். அப்படி இருக்கும்போது அப்பா வைக்கிறது அந்த வீட்டுல சட்டமே. அவரே உனக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது வேற யாரால என்ன பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு காமு, அப்பா உனக்கு சப்போர்ட் பண்றது தான் அம்மாவுக்கு கோவமே. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காது காமு, எல்லாமே சரியா போயிடும். காமு, அப்புறம் நான் திருச்சி வரைக்கும் இன்டர்வியூ போயிருந்தேன்ல, அதில் நான் செலக்ட் ஆயிட்டேன். சீக்கிரத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காமு இப்படியே பார்த்துட்டு இருக்க? இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு மனுஷன் எப்படி சாப்பிடுறது? உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. காலையில இருந்து எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நாங்க எல்லாரும் குடும்பமா பெரியப்பா வீட்டுக்கு போனோம். அங்க அத்தை டென்ஷன் ஆகி இங்க திரும்பி வந்தோம். அத்தை என் மேல உள்ள கோவத்தினால என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. மாமா அங்க சமாதானம் பேச வந்து என்னை திருப்பி இங்க கூட்டிட்டு வந்தாரு. மாமாக்கு இருந்த கோவத்துல அத்தைய போட்டு அடிச்சிட்டாரு. இதனால மல்லிகாவும் வனிதாவும் என்கிட்ட பேசாமலே இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என் மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இந்த சூழ்நிலைக்கு நடுவுல இவ சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட உங்களுக்கு கேட்கணும்னு தோணல. இது இந்த விஷயம் தாங்க என்ன ரொம்ப நோக்கடிச்சது. அத்தை பேசட்டும் திட்டட்டும், அவங்க குணம் அதுதான். அது எல்லாத்தையும் கூட நான் சமாளிச்சிருவேன். யார் இங்க திட்டினாலும் பேசினாலும் யாருக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன்? யாருக்காக திரும்பி வரணும்னு நினைக்கிறேன்? காலையில இருந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கேன். அவ சாப்பிட்டுருப்பாளா இல்லையான்னு கூட உங்களுக்கு நினைக்கணும்னு தோணல. உங்ககிட்ட இருந்து நான் என்னங்க எதிர்பார்க்கிறேன்? உங்க அன்புங்க. வனிதா,
அப்பா அண்ணி எங்கம்மா? மாடியில இருக்காங்கப்பா. கூடுமா. அண்ணி கமோ கொஞ்சம் கீழே இறங்குவாமா. கமோ சாப்பிட்டேம்மா? என்னம்மா சாப்பிட்டே தானே கேக்குறேன். டேய் மூர்த்தி சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன்ப்பா. சாப்பிட்டேன். கட்டின பொண்டாட்டி இன்னும் சாப்பிடல. புருஷங்கார நீ உருட்டி உருட்டி மலை மாடு மாதிரி திங்குற. சாப்பிட்டியான்னு கேட்காதவனுங்களா எதுக்குடா பொண்டாட்டி? அப்படியே தெருவில் திரு வேண்டியதுனா எதுக்குடா கல்யாணம் காட்சி பரதேசிய போல. கமு வாமா வாமா. உட்காரு உட்காருமா. சாப்பிடுமா. உங்க அப்பா கொடுத்தா சாப்பிடுவில்லம்மா? சாப்பிடுமா சாப்பிடு. நீ உட்காருமா சாப்பிடு சாப்பிடு. வீட்டுக்கு வந்த பொண்டாட்டி அக்கறையா பாத்துக்கணும். அப்பா தோளுக்கு மேல வளர்ந்த பையனை இப்படியே போட்டு அடிக்கிறத நீ என்ன சொல்றது? ஏன்னா அப்பா கோபப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க. போட்டு ஏ நீலா சாப்பிட்டியா? சாப்பிடு. சாப்பிடுங்க அண்ணி. என்ன அழகு, ஜாக்கெட் ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்கா? நீங்க தச்ச ஜாக்கெட் மாதிரி இந்த உலகத்துல யாருமே தச்சதே இல்ல. ஃபிட்டிங் என்ன பப்பு என்ன அப்படியே பறக்குற மாதிரி இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் அளவு எடுத்திருந்தா இந்த சைடுல லூஸாலாம் இருந்திருக்காது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கணக்கு கச்சிதமா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஜாக்கெட் தச்சு கொடுத்ததுக்கு எனக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா? என்ன வேணும்? ஷேவ் பண்ணுமா? காலைல பண்ணிக்கோங்க. என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே மாட்டியா? பப்ளிக் அப்போ ஓரமா போவோம். உதப்பேன் படவா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏன் ஸ்டாப்பு? நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நான் கண்டிப்பா ஒரு gift கொடுத்தே ஆகணும். அந்த நாதஸ்வரத்தை கொடுங்க. ஐயோ, இந்த நாதஸ்வரத்தை ஏங்க, இந்த நாதஸ்வரத்தை நீங்க வாசிப்பீங்களா? அதை கேட்டு மயங்கி நான் ஆடுவேனா? இல்ல, நான் சாயந்தரத்துக்கு மேல வாசிக்கிறது இல்ல. அதுவும் இல்லாம ஒரு கலைஞருக்கு முன்னாடி இன்னொரு கலைஞர் வாய்ச்சா போட்டி ஆயிரும். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேற ஆயிரும். அதனால அவர் வாசிக்கட்டேன், நான் ஆடுறேன். அண்ணா நீ வாசின குடுமா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். காஜா தைச்சதுக்கு எங்களுக்கு ஒன்றும் கிஃப்ட் இல்லையா? கிஃப்ட் இல்லையான்னு. என்னது கிஃப்ட்னா?
Friends of Fresno, Mashal, Zizo, Mashal, Zizo, Mashal.